ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டண்ட்டான ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் மார்க்கெட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேம் இது புதுசாக வந்திருக்க பிராண்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. நம்மளும் ஃப்ரெஞ்சு ஃப்ரை பண்ணுறது வீட்டில் ரொம்ப சுலபம் கிடையாது, ரொம்பவுமே கஷ்டம்தான். கஷ்டம்னு சொல்ல முடியாது, அது ப்ரிப்ரேஷனை ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸி தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும்போது இதை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். அது என்ன பிராண்ட், வாட்ஸ்அப் சொல்லிகிட்டு இருக்குது. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் இது. நான் கேட்டு தான் வாங்கினேன். நான் கிட்ஸுக்கு தான் இது கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. சரி, ஓகே, நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை தான் பொரிச்சிட போகிறோம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது என்ன பண்ணணுன்னா, நம்ம இதுக்கு ஃப்ரை பண்ணணும் இல்லையா, ஸோ ஆயில் மட்டும் சூடு பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சூடு பண்ணிவிடுவோம். இது ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஊற்றிடுவோம். எண்ணெய் நல்லா காயறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இந்த பேக்கெட்டை கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு டிப்பு பாருங்கள். நம்ம ஆயில் பாட்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம். ஸோ அடிக்கடிக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா துணியை வச்சுட்டு அடிக்கடிக்கு அந்த வாய் பகுதியை தொடச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை கட் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணிட்டோம். ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, ரொம்ப அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. ஆக்சுவலாக இதை நான் ஒன்று எடுத்து கூட வாயில் போட்டு பார்த்துட்டேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, இது உருளைக்கிழங்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சு. அதனால தான் வாயில் போட்டு பார்த்தேன். ஸோ அது ஃப்ரெஷ்ஷு, நம்மளோடைய பொட்டேட்டோ, அந்த உருளைக்கிழங்கே தான். உங்களுக்கு வேணால் காமிக்கிற பாருங்கள் கிட்ட. நிஜமாகவே உருளைக்கிழங்கு தான், வேறு எதுவுமே இல்லை. அடுத்தபடியாக பார்த்தோம்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இது நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துடலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் பொரித்தேன். ஏன்னா இது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தோம் இல்லையா, கண்டிப்பாக தண்ணி இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக போட்டு நல்லா பொரித்து எடுத்துட்டோம். ஸோ இது பொரிக்கும் போது அந்த பபிள்ஸு ஃபுல்லாக அடங்கின பிறகு எடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம ஆக்சுவலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான், நம்ம அதை ஆக்சுவலாக அதே மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம வீட்டில் எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த பபிள்ஸ்லாம் அடங்கி தானே பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அந்த பபிள்ஸ்லாம் அடங்கின பிறகு நம்ம இந்த உருளைக்கிழங்கை எடுத்துடுவோம். மிச்சம் இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துடலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொரித்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நீங்கள் பெரிய ஒரு கடாய் அந்த மாதிரியில் வச்சு பொரித்து எடுத்துருங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் பொரித்து எடுத்தேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரையும் பொரித்து எடுங்க. அப்போ தான் நல்ல அந்த கிறிஸ்பினஸ் நல்லா கிடைக்குது. நான் ஏன்னா ஒன்று பொரித்து எடுக்கும்போதே ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தாச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ மொத்தமாக எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துடலாம். இப்போ மொத்தமாக பொரித்து எடுத்தாச்சு. ஸோ ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் இல்லையா, உப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பொரித்து எடுத்த உடனே லேசாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா, நான் இப்போ பிளேட்டில் போட்டதுனால என்னால் குலுக்க முடியல, அதாவது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஸோ செம்ம டேஸ்டியான, செம்மையாக இருந்தது. நிஜமாகவே சொல்கிறேன், நம்ம வீட்டில் பொரிச்ச மாதிரியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருந்தது. எங்கள் வீட்டில் 2 பிள்ளைங்களும் செம்மையாக சாப்பிட்டு முடித்தாங்க. எனக்குமே ரொம்ப டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களுமே இதை வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.